வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா புளியோதரை தொட்டுக்க உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணுன்னுலாம் அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது நான் ஊற்றிருக்கிறது ஆலாக்கரிசி புளியோதரை. அதுக்கு புளி இந்த அளவு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுன்னு சொல்லுவோம்ல, இந்த அளவுக்கு எடுத்து ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கிடணும். ஆலாக்கரிசிக்கு நான் அளவு சொல்கிறது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. வெறும் பூண்டு மட்டும், இஞ்சி இல்லை. 10 பல் பூண்டு. ஆலாக்கரிசி அப்படின்னா 10 பூண்டு பல் இந்த அளவுக்கு வரும். மிக்சியில் போட்டு இல்லை அம்மியில் போட்டு தட்டி இப்படி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா நெருன்னு வந்துடணும். அவ்வளோதான். 2 கிண்டிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப ஈஸி. நம்ம பூண்டு போட்டுட்டு கிண்டும்போது அந்த பூண்டு கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி கிளறி விட்டுறது. மஞ்சத்தூள் இந்த சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன். வெந்தயத்தூள் இது கொஞ்சமாக, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். இன்னும் நம்ம ஆலாக்கரிசிக்கு தானே செய்கிறோம். உப்பு இந்த புளி தண்ணிக்கு தகுந்த மாதிரி. சாப்பாட்டில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணிக்கு, இது தண்ணி பார்க்க தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் வத்த ரொம்ப கம்மியாயிரும். நம்ம உப்பு நிறையா போட்டோம் அப்படின்னா அது உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். சாப்பாட்லேயும் நம்ம உப்பு போட்டிருப்போம்ல, அதனால் அவ்வளோதான். நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம உருளைக்கிழங்குக்கு ரெடி பண்ணலாம். இதுக்கு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். கடலை எண்ணெயோ சன்ஃப்ளவரோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இது உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு. இது 3 உருளைக்கிழங்கு, பெரிய கிழங்கு 3 கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தான் இந்த எண்ணெய். 100 எண்ணெயோட 50 எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்கு அலசி வச்சுருக்கோன்னா அதை போட்டுற வேண்டியதுதான். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. ஈஸியாக இருக்கும். நமக்கு வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்லேயும் ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாக இருக்கும். நான் எல்லாத்துக்குமே 3/4 கல் உப்பு தான் போடுவேன். அதுதான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா வறுக்கிறதுகளுக்கெல்லாம் எண்ணெய் இது உப்பு ரொம்ப போடக்கூடாது. அது வதங்க உப்பு ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு எரியறதில் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நான் ரொம்ப வேகமாக வச்சோம்னாலும் சீக்கிரமாக கிழங்கு தண்ணி வற்றிரும். நம்மளுக்கு கிழங்கு வேகாது. அந்த மாதிரி போதும். இந்த அளவு போட்டாலே போதும். இதுக்கு மேலே போட்டாலும் நம்மளுக்கு காரமாக வேணும் இப்படின்னாலும் சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஓரளவு திட்டமாக போட்டால் தான் நமக்கு அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு வேகட்டும்.
வெந்துடும், கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். சிறிதில் ஃபுல்லாக குறைச்சிடணும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக எண்ணெய் கொஞ்சம் வந்துருச்சு. இதில் வந்து சாப்பாடை போட்டு கிளற வேண்டியதுதான். அந்த செஞ்சுருக்கிற புளிக்காய்ச்சல் வந்து ஆலாக்கரிசி. இப்போ இந்த சாப்பாடு போட்டு கிளறி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் நான் கிளறேன். நல்லா வெள்ளை சோறு இல்லாமல் ஒன்று போல் அப்படியே கிளறி விடுங்க. ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குக்கும் இந்த புளியோதரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், நன்றி.